ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 this violet, pile number 2, pile number 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ pile number 1, ஓகே, pile number 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது? சி, பைல் நம்பர் 1, உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு தேர்ட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எதர் உங்கள் சைடில் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்கள் பார்ட்னர் சைடில் இருக்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு, விசிபிளாகவே தெரியும். அதே சமயம் வந்துட்டு ஒரு சில பீப்புள் உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறாங்க. பட் அவங்க சீக்ரெட்டாக போயிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க. உங்கள் கூடயே இருக்கிற பர்சன் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க. வெளியில் நல்லபடியாக வந்துட்டு ஹாப்பியாக சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் பின்னாடி போயிட்டு ரொம்ப வேலை பண்ணுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஜெல்லசிஸ் இருக்குது. நிறைய சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு அவ்வளோ பொறாமல் இருக்குது. பிகாஸ் ஐதர் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஒரு பிளேஸில் இல்லை. அதாவது நீங்கள் இருக்கிற இடம் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பாசிட்டிவ் இல்லை. ஸோ உங்களோட பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் ஆஃபன் சேஞ்ச் ஆகுது. சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஏதோ யாரோ ஒருத்தவங்க உங்கள் பார்ட்னரை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நெகட்டிவான ஒரு ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்துட்டு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட போயிட்டுருக்கலாம். இப்போ கரண்ட்லி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. எந்த டெசிஷன் எடுக்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாமா, இல்லை இதை கண்டினியூ பண்ணலாமா, கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸை உருவாக்கினது அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள். ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஒரு ஹானஸ்டான ஆன்சர் கிடைக்காது. மேபி உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குமே தவிர ஒரு ஹானஸ்டாக அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிற ஆன்சர் இப்போதைக்கு கிடைக்காது. பிகாஸ் உங்கள் பார்ட்னரே வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கலை. உங்கள் விஷயத்திலும் சரி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு சரி, நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்தாலும் இன்னொரு டைம் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. இப்போதைக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு யோசிக்கிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐ மீன் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. இது ரிலேட்டடாக அவங்க மனசில் நிறையா ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் அது உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. பிகாஸ் மேபி நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் டைப்பாக இருக்கலாம்.
அண்ட் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு மென்டாலிட்டியில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கொஷின் மார்க் இருக்குது. அந்த கொஷின் மார்க்குக்கான ஆன்சர் இப்போ வரைக்கும் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 100% பிளைண்ட் ட்ரஸ்ட்டுங்கிறது இருக்காது. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. பட் டீப் இன்சைட் உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே அந்த ஒரு லவ் இருக்குது. பட் ஆனால் அதே சமயம் கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. உங்ககிட்ட நிறைய டைம் வந்துட்டு அவங்க ட்ரூவாக எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பயம், நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்குவீங்க அண்ட் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். என்ன ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். சம்வேர் வந்துட்டு உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மேபி ஒரு சில பேர் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் பார்ட்னர் மேலே வைக்கிறீங்க. பட் அதை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு விஷயம்னால கொஞ்சம் உங்கள் பார்ட்னர் யோசிக்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு கரண்ட் சூழ்நிலை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ யூ நீட் டு கிவ் சம் டைம். ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல. அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு பயம். உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஒரு டெஃபினட்டாக சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் வந்துட்டு உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு சம்டைம்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அகெயின் ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி ஒரு இருக்கணும் அப்படின்னு கூட ஒரு தாட் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு கம்பேக், இப்போ வரைக்கும் அந்த ஒரு அகெயின் அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் அவருக்கு அந்த உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து கரண்ட்லி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுறாங்க ரைட் டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, பட் உங்கள் ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஹோப் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த தேர்ட் பர்சன் ஃபஸ்ட்டு அவங்கள விலைக்கு வைக்கணும். மேபி உங்களுக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் அ ரைட் டைம். ஏன்னா வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுமே வந்துட்டு அந்த தேர்ட் பர்சன் தான், வெரி க்ளோஸ் டு ஒன். பட் ஆனால் உங்கள் பார்ட்னர் மேபி அவங்கள பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பர்சனை அவங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இப்போ கரண்ட்லி உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க அப்படின்னு. மேபி நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அந்த பழையபடி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான அந்த ஒரு பாண்டிங் இல்லாமல் வந்துட்டு இப்போ கரண்ட்லி இருக்கலாம். ஸோ கிவ் சம் ஸ்பேஸ். கொஞ்சம் வந்துட்டு இந்த பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பட் ஆனால் ஒரு ஹோப் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. ஒரு ரைட் டைமில் வந்து உங்களுக்கு அவங்க ஃபீலிங்ஸை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வருவாங்க. ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நியூ ஸ்டார்ட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க உங்கள் மேலே?
ஐ திங்க் ஃபைல் நம்பர் 1க்கு வந்த மாதிரியே தான் மோஸ்ட்லி சம் கார்ட்ஸ் வருது. பார்ப்போம். ஓகே, ஐம் டேக்கிங் மோர் கார்ட்ஸ். ஐ திங்க் ஃபைல் நம்பர் 2க்கு நிறைய கார்ட்ஸ் வருது. மேபி சம் மோர் மெசேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2. ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னர் வந்துட்டு ஐ திங்க் மோஸ்ட்லி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு ஸ்பார்க் இல்லை. முன்ன மாதிரி இப்போ கிடையாது. பிகினிங்கில் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இல்லாமல் இருக்கலாம். பட் உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். எதர் உங்கள் பார்ட்னருக்கு இல்லை உங்களுக்குமே. அந்த ஒரு லவ்ல வந்துட்டு டீப் லவ்வாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃபன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இந்த லவ் எனர்ஜி வந்துட்டு 2 பேர்த்துக்குமே ஈக்குவல் கிடையாது. சம்டைம்ஸ் உங்கள் பார்ட்னர் உங்களோட இம்பார்ட்டன்ஸ், உங்களோட நீட் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த டைமில் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா எஸ், தேர் கம்ஸ் அ ப்ராப்ளம். சீக்ரெட்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். எதர் நீங்கள் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது, இல்லைன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ சீக்ரெட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு ஓப்பன் மைண்டடான ஒரு டாக்ஸ் இருக்காது. எதையுமே வந்து ஒரு சீக்ரெட்டை வச்சுட்டே தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. கல்குலேட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். எதை பேசுனாலுமே யோசிச்சுட்டு கரெக்டான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு கியூரியாசிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. டூ நெகட்டிவ் அண்ட் நிறைய சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்கு. மேபி எதர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் வெரி ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், டிவோஷனாக இருக்கலாம். அண்ட் ஈவன் நிறையா வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒன்று சேரணும், அந்த பாண்டிங் அகெயின் ரீஸ்டார்ட் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் நிறைய ப்ரே பண்ணிகிட்டு இருக்கலாம், நிறைய கோயில் போகலாம், நிறைய மேனிஃபெஸ்ட் ஆல்சோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஐ திங்க் மோர் தென் உங்கள் பார்ட்னரை தாண்டி உங்களுக்கு தான் உங்கள் பார்ட்னர் மேலே அதிக ஃபீலிங்ஸ் இருக்குது ரைட் நவ். இப்போது உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அகெயின் ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இப்போ இல்லை. ஸோ உங்கள் பார்ட்னர் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஓன் லைஃப், அவங்களோட ஓன் ஜேர்னி இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் ஒரு 100% ஒரு கமிட்மெண்ட்டை கொடுப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்கன்னா கிடையாது. இப்போதைக்கும் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் கேட்டீங்கன்னா கூட பதில் வராது. அப்படியே வந்தாலும் அது ட்ரூவான பதில் இருக்காது, சும்மா ஏதோ சொல்லிடுவாங்க. அண்ட் உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஓன் லைஃப்பில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லபடியாக வாழணும். அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருக்குது, குட் பி பேட் ஹேபிட்டாக கூட இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் வந்து கரண்ட்லி அடிக்டடாக இருக்காங்க. ஸோ அதிலிருந்து அவங்களால இன்னும் வெளியே வர முடியல. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குவைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒர்க், கெரியர், இந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் போடுறாங்க. மேபி அவங்களோட இப்போ கரண்ட்லி அவங்களோட அந்த ஒர்க் லைஃப், அந்த ப்ரொஃபஷனல் சைடு, இல்லை படிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு பிளேஸ், அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, உங்களோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மைண்ட் செட் இல்லை. பட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வர்றப்போ கரண்ட்லி ஒரு பிளாங்காக தான் இருக்காங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் தான் அவங்கள நினச்சிட்டு நிறையா செய்கிறீங்க, அவ்வளோ நிறையா பண்ணலாம். பட் அவங்க அதை பண்ணுறாங்களான்னா இல்லை. பிகாஸ் அவங்களே ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்காங்க இப்போது. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அந்த தாட்ஸ் இல்லை இப்போது. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் அட் த சேம் டைம் ஒரு ஹோப் ஆல்சோ இருக்குது. பட் அந்த எப்படின்னா நீங்கள் தான் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்குமே தவிர, ஒரு ஒரு விஷயத்துமே நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் தவிர, உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து ஈக்குவலான ஒரு எஃபோர்ட் கிடைக்குமான்னா இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் 100% எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சைடில் தான் வந்துட்டு நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போடணும். அண்ட் தட் இஸ் அ ஹோப் ஆல்சோ. நீங்கள் உங்களோட அந்த ப்ரேயர்ஸ், உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பார்ட்னரை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் எஃபோர்ட் அதிகமாக வந்து தேவைப்படுது. ஓகே, அண்ட் மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், அந்த சர்ப்ரைசஸ் இது வந்து தேவைப்படுது. பிகாஸ் அந்த ஒரு லைவ்லினஸ் வந்து இல்லை, நெகட்டிவிட்டி தான் அதிகமாக தெரியுது. அண்ட் ஒரு ட்ரைனஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். ஒரு லைவ்லினஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் நீங்கள். ஓகே, ஸோ ஹோப் இருக்குது. அந்த ஹோப் வச்சுட்டு நிறைய எஃபோர்ட் போடுங்க. அண்ட் ஸ்லோலி மாற்றங்கள் வரலாம். சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. எதர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மட்டும். உங்களோட மற்ற லைஃப்பை விட இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. ஒரு சம்டைம்ஸ் கோபம் பயங்கரமாக வருது, பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பி காம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஹோப் இருக்குது. கம்யூனிகேஷன் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த இடத்துல. So keep patience. Okay, so thank you. That's all for pile number 2. Pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 3, உங்கள் பர்சன் என்ன மாதிரியோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அபவுட் யூ. இந்த ஒரு கார்டு வந்து 3 பைலுக்கும் வந்தாச்சு. இட்ஸ் வண்டர்ஃபுல். வேர்ல்டு கார்டு வந்து ஐ திங்க் 3 பைலுமே வந்துட்டு கம்யூனிகேஷன், அந்த ஹார்ட் சக்ரா, லவ், இது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஹீலிங், எமோஷனல் ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் சரி. பைல் நம்பர் 3, பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சம்வேர் காமிக்குது. ஸோ இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், அந்த லவ்வே வந்துட்டு ஒரு சில பேருக்கு அந்த ஸ்ட்ரகிளில் ஆரம்பிச்சிருக்கும். மேபி நீங்கள் அந்த பாஸ்டில் இருந்து ரெக்கவர் ஆகி வர ஸ்டேஜில். ஸோ அந்த ஒரு டைம் பீரியடில் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் சப்போர்ட்டாக கொடுத்துருக்கலாம், ஆஸ் அ ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மூலயமா வந்த ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட பிகினிங்கே வந்துட்டு ஒரு சில கன்ஃபியூஷன், ஸ்ட்ரகிளில் தான் ஆரம்பிச்சிருக்கு. பட் சம்வேர் வந்துட்டு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் உங்களோட அந்த பொறுமை இந்த ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கும். பட் இப்போ கரண்ட்லி உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னா, சம்வேர் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு தாட், நல்ல குட் தாட்ஸ் இருக்குது, லவ் ஃபீலிங் இருக்குது. ஆனால் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இப்போ உங்கள் பர்சன் ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் இல்லாமல் இருக்கலாம். அவங்களோட ஓன் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கெரியரில் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட ஆசைகள் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர், உங்களுக்கு கொடுக்குற ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும்.
நீங்கள் நல்லா இருக்கணும்னு நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு கெரியரில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எது மூலயமாவது லைஃப்பில் வந்துட்டு சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ உங்கள் மேலே வைக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து சம்பாதிச்சு ஒரு ஃபேமிலி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மேரேஜ்னு போகிறப்போ ஒரு ஃபேமிலி டுகெதராக ரன் பண்ணணும். இஃப் யூஆர் ஆல்ரெடி நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தில் தான் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் இந்த நர்ச்சரிங் எனர்ஜிங்கிறது தேவைப்படுது. அதாவது ரொம்ப கேரிங், டூ மச் லவ், டூ மச்சான ஒரு கேரிங் அஃபெக்ஷன் தேவைப்படுது உங்கள் பார்ட்னருக்கு உங்ககிட்ட இருந்து. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் அதை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. ஸோ ஒரு பிளேஃபுல்னஸ் எனர்ஜி இருக்கு. ஈவன் வந்து ஒரு விளையாட்டா கூட உங்ககிட்ட வந்துட்டு கோச்சிட்டு பேசாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்னஸ் வந்துட்டு தெரியுது. அண்ட் உங்க பார்ட்னர் மேபி ஒரு அடமெண்டா இருக்கலாம், ஒரு பிடிவாதம் பிடிக்கிற பர்சனா இருக்கலாம். இது வந்து ஒரு சைல்டிஷ் மாதிரி இருக்கு சம்வேர். அண்ட் உங்க லவ்ல வந்துட்டு நிறைய ஒரு மேபி நீங்கள் மெச்சூர்டாக இருக்கலாம், பட் உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சைல்டிஷ் எனர்ஜி காமிக்குது. ஆனால் வந்து உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணுங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்களோட வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படிங்கிறதுல வெரி ஷுவராக இருக்காங்க. அந்த லவ் எனர்ஜி இருக்குது, பட் அந்த ஸ்பார்க் அதுதான் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். கம்யூனிகேஷன் இஸ் ஓகே, லவ் இஸ் ஓகே, பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், அந்த சர்ப்ரைசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வந்து உங்கள் பார்ட்னரை ஹாப்பியாக வச்சுக்கிறது, இந்த ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது. மேபி உங்கள் பார்ட்னருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் டுகெதராக வாழணும், எல்லா விஷஸ் உங்களோட எல்லா விஷஸுமே ஃபுல்ஃபில் பண்ணணும், 2 பேருமே சேர்ந்து லைஃப்பில் ஈக்குவலாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஈக்குவலாக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஃப்யூச்சர் பிளானிங் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவ்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் விளையாட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிச்சிட்டு பேசாமல் இருக்கிறது, இது உங்களுக்கு நீங்கள் சீரியஸாக எடுக்கலாம். பட் ஆனால் உங்கள் பார்ட்னர் சைடில் ஒரு சீரியஸாக இல்லாமல் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்துட்டு மேபி உங்கள் பார்ட்னருக்கு ஒரு பிஸ்னஸ் பிளானிங், பிஸ்னஸ் ஐடியாஸ் அது ரிலேட்டடாக கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் பட் ஆனால் உங்களை பற்றி பேசுகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இல்லை அவங்களோட நோன் பீப்புள் க்ளோஸ் டு ஒன் கிட்ட உங்களை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் டாக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட அந்த க்ளோஸ் டு ஒன் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஸோ தெர் இஸ் ஒரு நல்ல ஹோப் இருக்குது. இப்போ மேபி வந்துட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பார்ட்னர் நல்ல ஒரு ஃபீலிங்ஸ், நல்ல தாட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய ஹோப் இருக்குது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட்டே வேணாம், ரைட்டான ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் இருக்குது. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.